மாட்டோம். பச்சையா வாங்கிட்டு வந்து பூவை அந்த க்ளீன் பண்ணிட்டு பச்சையாவே போட்டு மசாலா போட்டு எண்ணெயில போட்டுருவோம்னு சொல்றாங்க. போட்டு எடுத்தாச்சு, வாங்க சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வீட் பட்டு. ஓகே, இன்னைக்கு என்ன பண்றோம் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கி. ஆனா இது வந்து நல்லா தான் இருக்கு. வாங்கின உடனே செய்யணும்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்க வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இதை வச்சு இன்னைக்கு வந்து பக்கோடா பண்ண போறேன். இது வந்து இப்போ சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போடணும். ஆமா, ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். பாரு, இன்னொரு விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டப்போ அதான் கண்டென்ட் போடுறது தெரில. சரி, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இது ஒரு விளாகாவே போட்டுடலாம் எப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டைலில் இது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு பகோடா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணலாம் வா. வெட்டு. ஆமாம், விளாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க. 100 பேரோ தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த கத்தி இருக்கிறதுனால தான் எனக்கு முக்கால்வாசி வேலையே சறுக்குன்னு ஆகுதே. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதையா சுடு தண்ணியில் போகிறேன்னு வச்சிங்களேன், பூச்சி அது உள்ளார வந்து வண்டு இருக்கும், புழு இருக்கும், ஏன் பாம்பே கூட இருக்கும். ஆமாம் பட்டு பாம்பு இருக்கும். இருக்கும். காலிஃப்ளவர்ல பாம்பு கூட இருக்கும். எல்லாத்துலயும் இல்லை, ஒரு சில இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டாக்கா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து செத்து போயிடும், ஓடிடும். ஸோ அதனால தான் சுடு தண்ணியில் போடுறோம். புரியுதா? சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. மாஸ்டர் செஃப் அதெல்லாம் இல்லை, உண்மையே அதுதான். நிலத்துல வேலைய வைக்கும்போது அந்த தண்டு உள்ளார போயிட்டு பூச்சிலாம் புகுந்துக்கும். ஸோ அதனால வந்து சுடு தண்ணியில் போட்டால் அதெல்லாம் செத்து போட ஓடிடும். அதனால போடுறது. சரி பட்டை, இப்போ நம்ம வெறும் சுடு தண்ணியில போடக்கூடாது. இதை மஞ்சத்தூள் போட்டு தான் போடணும். சரி, உப்பு வந்து நீங்க அதில் கூட போட்டுக்கோங்க. இல்லைன்னா மாவு மிக்ஸ் பண்றீங்க இல்லையா, அதில் கூட நீங்க போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டியா? மஞ்சத்தூள் போட்டேன். சுடு தண்ணி வந்து நான் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சுது தண்ணி. நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஊறட்டுமா? 5 நிமிஷம் மசாலா போட்டு தான் ஊற வைப்பாங்க. 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில இருக்கட்டும். நம்ம போய் மசாலா மேரினேட் பண்றதுக்குள்ள அது இதுவாயிட்டும். அப்படியே வடிகட்டி மசாலா தூக்கி அதுல போட்டுடலாம். ஓகேவா? சரிவா. இந்த லைட் வரப்ப மங்களா எரியுது. எனக்கு கண்ணெல்லாம் கூசுது பட்டு. இல்ல மங்களா தானே எரியுது. அரிசி மாவு நம்ம வீட்டுல அரைச்ச அரிசி மாவு. பஜ்ஜிக்கு இதை யூஸ் பண்ண. எவ்வளவு போடுவா? அரிசி மாவு லைட்டா போடு. போதுமா? போதும் பட்டு. கார்ன்ஃப்ளவர் பாக்கெட் ஃபுல்லா போட்டுட்டா? போட்டுரு. சால்ட் உப்பு போடு. இதை நாங்கள் வந்து வாங்கிலாம் வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா இது ரேர் தான். நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோமா. அதனால 10 ரூபாய் பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் லெமன், ஆஃப் லெமன் போதும். கொட்டை வருமே, லைட்டாக வெளியில் பிதுக்கிடு. போதுமா? 2-3 கொட்டை ஊந்துது போல. எடுத்துட்டேன். லெமனு, அப்புறம் கலர் பவுடர் லைட்டாக போடு. போதுமா? ஸ்பூன் விட்டு கலக்கப்பட்ட கை எரியும். பார்த்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கி வந்து போடணும். தண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இது இன்னும் கரெக்டாக தான் இருக்கு. இது ஒட்டும். காலிஃப்ளவரில் ஒட்டாதுன்றியா? பட் போதும் பட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த உள்ளார போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். இந்த மாவை கட்டி ஆக்கிட்டோம். ஆமா, இதுதான் கரெக்ட். கரெக்ட்ல. ஆமா, தள்ளு. அப்படியே கிண்டி. ஓய், உடச்சிடாத. ஒரு வழியா நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சில வந்துச்சுங்க பாருங்க. இது மாதிரி தான் காலிஃப்ளவர் வந்து மாவு வந்து மேரினேட் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த மாவு வந்து ஒட்டணும். அதில் ஒட்டாம காலிஃப்ளவர் வந்து வெள்ளை வெள்ளையா திட்டா தெரியக்கூடாது. நம்ம நிறைய திருவிழா கடையிலலாம் போயிட்டு நேரம் அந்த காலிஃப்ளவர் கடைக்கு தான் போவோம். அப்படியே மொறுன்னு கருவேப்பிலெல்லாம் தூவி நல்லா அப்படியே காரசாரமா கிறிஸ்பியா இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டால் வரவே மாதே. என்னதான் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மகத்துல கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியிலே போட மாட்டோம். பச்சையாக வாங்கிட்டு வந்து பூவை அந்த க்ளீன் பண்ணிட்டு
பச்சையாவே போட்டு மசாலா போட்டு எண்ணெயில போட்டுருவோம்னு சொல்றாங்க. இது என்ன இது பச்சையாவே போட்டுருவோம், அப்புறம் எப்படி சுடு தண்ணியில போட்டா தானே க்ளீன் ஆகும், பூச்சி கீச்சி இருந்தா வெளியில வரும், இவங்க ஏன் பச்சையாவே போடுறாங்கன்ட்டு நாங்களே அதெல்லாம் திருப்பி நாங்க அவங்க கிட்ட கேட்கல, ஊன் மண்டி ஆட்டின்னு வந்துட்டோம். ஒருவேளை கழுவுவாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களாம் ஆனா போடுறது செம்ம டேஸ்டா நல்லா மொறுன்னு இருக்கு. ஆனா அவங்க போடுற அந்த பதம் மாவு கரெக்டா போடுறவங்க அவங்க. நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன போட்டாதான் அந்த ஒரு அந்த மொறுன்னு தன்மை வந்து வராது. அவங்க போடுறது அந்த கடுக்கா இல்லாம நல்லா சூப்பரா வரும். இப்போ இதுல அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பட்ட இது கரெக்டா போட்டிருக்குமா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் நல்லா கடுக்குன்னு இருந்ததுன்னா நம்மளே நினைச்சுக்க வேண்டியது அரிசி மாவு கொஞ்சம் தூக்கலா போயிடுச்சு, அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து அரிசி மாவை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியா பட்ட? ஓகே டன். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நான் வந்து சிம்ல வச்சிருவேன் எண்ணெயை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கொஞ்சம் எனக்கு கலர் பவுடர் பத்தாத மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு நல்லா செக்கச்செவேன்னு இருந்தாதான் பிடிக்கும். ஏய் வேணா பட்டு போதும் பட்டு. வேணாமா? ஆனா எனக்கு இந்த மசாலா பேசியறதும் பச்சை மிளகாய் அரியறதும் எனக்கு ஆவாத வேலைப்பட்டேன். அப்படியே திகுதுன்னு எரிய போகுது எனக்கு. பாத்துங்கன்னே இரு. போட்டா பிரிச்சு விடு போட்டு ஒன்னொன்னா. ரைட்டா இருக்கு. அப்படியா? வா என்ன பட்டு மாவு நிறைய போட்டா வெள்ளையே தெரியுது. காலிஃப்ளவர் அப்படிதான் தெரியும். அப்படிதான் தெரியுமா? கொஞ்சம் கருவேப்பிலை உரி தட்டா போடு. பொங்கல் சிம்ல வைப்பா. எடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க செவுத்துல வந்து வெள்ளையாவே வச்சிருக்கணும்னு நினைச்சாலும் பாருங்க எப்படி எல்லாம் ஆக்கிடுறோம்ட்டு. மோசமாகுது செவரு. சீக்கிரமா வால் ஸ்டிக் வாங்கி போடணும். போட்டு எடுத்தாச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா போட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு இல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தாச்சு ஆல்ரெடி. சாப்பிட்டியா? நல்லா முறுமுறுன்னு இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு எல்லாமே. நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டு கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டேன். கரெக்டா இருக்கா? சரி, அப்ப கொஞ்சம் புடி பாப்போம். இது சுடுது. அப்படியே ஒரு நல்லா இருக்கு. அப்படியே கடையில சாப்பிடுற மாதிரி எதிர்பார்க்க முடியாது, பட் நல்லா இருக்கு வீட்ல போடுறது இல்லையா? கடையில போற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் லைட்டா சால்ட் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் அப்படியா? எனக்கு என்னமோ கடையில இதை விட டேஸ்டா குடுக்குறாங்க. நம்மளுக்கு எப்படிதான் குடுக்குறாங்க? சரி, அப்பா கூட அவர் எப்படி இருக்கு சொல்லிட்டோம். ஓகே, இது வந்து சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். காலிஃப்ளவர் இருந்துச்சு, அப்படியே ஒரு vlog-ஆ போட்டுலாமேன்னு எடுத்து காமிச்சாச்சு. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமா வீட் பட்டுவை